பக்தியின் ஒளிக்கதிராய் பிறந்தார் பெரியாழ்வார். பக்தியுடன் தொடங்கிய பயணம் இப்போது ஒரு புதிய எழுச்சி பெறுகிறது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்ற அந்த புனித பூமியில் பெரியாழ்வாரின் இறையன்பு இன்னும் ஒரு புதிய வடிவத்தை எடுக்கத் தொடங்குகிறது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். பார்ட் 3. கதிரவன் தன் பொற்கதிர்களை வில்லிபுத்தூர் நந்தவனத்தில் தூவிக் கொண்டிருக்கிறான். பெரியாழ்வார் தினமும் தனது நந்தவனத்தில் பூக்களை தேடுகிறார். அந்த ஒவ்வொரு செடிகளையும் தனது குழந்தை போல அன்புடன் வளர்த்தார். இந்த பூக்கள் என் கண்ணனுக்காக, என் நாதனுக்காக. மாலை கட்டும் ஒவ்வொரு முடிச்சிலும் கண்ணனிடம் கூறும் பிரார்த்தனை. அவரின் உள்ளம் முழுவதும் ஒரே நாமம், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. மதுரை அரசனாக வல்லபதேவன் ஆண்ட காலம் அது. கண்ணன் மீது தீராத நம்பிக்கையும் முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு பேராசையோடும் ஒரு நாள் அரசவையில் மன்னன் வல்லபதேவன் ஒரு ஆழ்ந்த சந்தேகத்தை கேட்டார். மதுரை அரசவையில் வல்லபதேவனின் கேள்வி ஒரு பெரிய அதிர்வலை போல பறந்து சென்றது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்.